Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த யூசர் ஐட்டம் அப்படின்னு நம்ம வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரு மின் கண்டிஷன் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கரண்ட்லி அவைலபிளா பார்த்துட்டீங்கன்னா ஏவி ரிசீவர் 5.1 சேனல், 7.2 சேனல், டால்பி அட்மாஸ் ரிசீவர் 9.2 சேனல். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், பிரீமியம் ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடிய டவர் ஸ்பீக்கர், சேட்டலைட் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா சப்வூஃபர், 8 இன்ச் சப்வூஃபர், 10 இன்ச் சப்வூஃபர், 12 இன்ச் சப்வூஃபர். ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே கரண்ட்லி நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் எதனா தேவை அப்படின்னா நீங்க என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை ஒரு பிராண்ட் நியூவா கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேல கரண்ட்லி அவைலபிளா பிராண்ட் நியூ ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. பிராண்ட் நியூன்னு வரும்போது வித் பில் வாரண்டி அப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்மளே வாரண்டி ஃபியூச்சர்ல எதனா தேவைப்படுச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது தவிர பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் எந்த அளவுக்கு நீங்க சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அது இன்ஸ்டாலேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் கஸ்டமர் நிறைய பேர் அவங்க பண்ணிக்கிறாங்க. பட் இதை தாண்டி கேலிபிரேஷன், அக்சசரிஸ் ரெண்டுமே ஒரு ப்ராப்பரான முறையில் நீங்க யூஸ் பண்ணுங்க. அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் கேபிள், இந்த பனானா பிளக், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் இதெல்லாம் பிராண்டட்ல யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க அக்சசரிஸ் எங்க கிட்ட வாங்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. உங்க நியர்பை இருக்கக்கூடிய ஒரு செல்லர்கிட்ட நீங்க போய் வாங்கி எடுத்துக்கோங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா கேலிபிரேஷன் டியூனிங். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நிறைய பேர் வந்து கேலிபிரேஷன் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு சில யூடியூப் சேனலை பார்த்து பண்ணிக்கிறாங்க. பட் இந்த கேலிபிரேஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு டெக்னீஷியனா மட்டும் தான் ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ ஒரு கஸ்டமரால அந்த அளவு ப்ராப்பரா பண்ண முடியாது. எதனால அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்க நிறைய ப்ராடக்ட் பார்த்துருக்க மாட்டாங்க, நிறைய ரூம்ஸ் அனலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரூமை வச்சு மட்டும்தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர எங்களை மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்களுக்கு எந்தெந்த ரூமுக்கு எந்த மாதிரி மேட்ச் பண்ணி வைக்க முடியும், எந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ண முடியும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்க கால்குலேஷன் பண்ணும்போது ப்ராப்பரா பண்றவங்களை கூப்பிட்டு பண்ணுங்க. ஸோ பேசிக்கா நீங்க ஒரு கால்குலேஷன் மேனுவல் பண்ணிப்பீங்க. பட் டெக்னீஷியனை கூப்பிட்டு பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால கேதர் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியனை கூப்பிட்டு அவங்க எந்த வகையில பண்றாங்கிற சூஸ் பண்ணி நீங்க எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டோட்டலா பாத்துட்டீங்கன்னா 4 ஏவி ரிசீவர் நம்ம சேல்ஸ்க்காக எடுத்துருக்கிறோம். ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா யமஹால 2 மாடல், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெனான்ல ஒரு மாடலும், பைனியர்ல ஒரு மாடல் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த பைனியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7.2 சேனல் நம்ம எடுத்திருக்கிறோம். டெனான்ல பாத்தீங்கன்னா 7.1 சேனல் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 2 யமகாவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 சேனல் எடுத்திருக்கிறோம். இந்த 7.2 சேனல்ல ரெண்டுத்துலயுமே ப்ரீ-அவுட் செக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா யமகால அவண்டேஜ் சீரிஸ். இதோட மாடல் நம்பரை பாத்துட்டீங்கன்னா RX A810 அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். ஸோ உங்களுக்கு 7.2 சேனல் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு 7 சேனல்ல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆம்ப் இருக்கணும். எனக்கு வந்து டால்பி அட்மாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. நல்ல ஒரு பவர் வாட்டேஜ்ல சூப்பரான பவர் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஏவி ரிசீவர் எடுத்துக்கலாம். ஸோ இதோட நேச்சர் ஆஃப் சவுண்டே பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இதாங்க இந்த மாடல் அவண்டேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது அவண்டேஜ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். யமஹால அவண்டேஜ் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsல 100 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் HDல சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு USB ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது இல்லாம பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல DSB ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு மோடு இதுல கொடுத்துருப்பாங்க. இது வந்து யமஹால மட்டும்தான் உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் DSB, சினிமா DSB அப்படிங்கிற ஒரு மோடு 17 மோடு உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடு காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2 HDMI அவுட்புட் உங்களுக்கு இன்புல்டா கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு HDMIல ARC சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ HDMI இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 7 HDMI இன்புட் உங்களுக்கு இன்புல்டா இதுலவே வந்துருது. இது தாண்டி பாத்தீங்கன்னா லேண்ட் போர்ட் கனெக்ஷன், நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கோஆக்சியல் 2 ஆப்டிகல் ரெண்டுமே உங்களுக்கு இன்புல்டாவே இதுல கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 7.2 சேனலுக்கும் பனானா சாக்கெட் டைப்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 2 அசைனபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் ஹைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அசைனபிள் ஆப்ஷன் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா இது 7.2ங்கிறதுனால 2 சப்வூஃபர் ப்ரீ-அவுட் உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ இதுல மெயின் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ-அவுட் செக்ஷன் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ யூஸ்வலா இருக்கக்கூடிய எல்லா ஏவி ரிசீவர்லயும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ-அவுட் செக்ஷன் வருது கிடையாது. இதுல 7 சேனலுக்கும் ப்ரீ-அவுட் செக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்ன பிளஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஐஎன் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வச்சிருக்கீங்கனாலும் சரி, ஒரு பவர் ஆம்ப் எதனா வச்சிருக்கீங்கனாலும் சரி, இதுல டைரக்டா ஸ்பீக்கர் லைன்ல எடுக்காம ஒரு ப்ரீ-அவுட்ல எடுத்து நீங்க பவர் ஆம்பை கொடுத்து ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் டீடைல் உங்களால எதிர்பார்க்க முடியும்.
ஸோ அதனாலதான் பாத்துட்டீங்கன்னா இந்த ப்ரீஅவுட் செக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆன்போர்ட்ல இருக்கக்கூடிய பவரா ஒர்க் பண்றதுக்கும் தனியா ப்ரீஅவுட் செக்ஷன் எடுத்து யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ரிசீவர் பாத்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ரிசீவர் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய டால்பி அட்மாஸ் ரிசீவர்ல கூட நிறைய ரிசீவர்ல ப்ரீஅவுட் செக்ஷன் கிடையாது. ஸோ ஒரு 7.2ல இருந்து கொடுக்கறது கிடையாது, 9.2ல இருந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல இன்பல்டா இருக்கிறதுனால நல்ல ஒர்த்தான ரிசீவர் தாங்க நான் சொல்லுவேன். ஒரு 5.1 ரிசீவ் எடுக்கிறதுக்கு தாராளமா நீங்க இந்த ரிசீவ் எடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ இதோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Yamahaல RX V சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ RX V767 அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். இந்த ஏவி ரிசீவரும் பாத்தீங்கன்னா 7.2 சேனல் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 7 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட வாட்டேஜ்னு பாத்தீங்கன்னா 95 வாட்ஸ் 8 ohmsல சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் HDல சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு உங்களுக்கு HDMI அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏஆர்சி சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு அசைனபிள், அதாவது செலக்டபிள், ரெண்டுத்துல எது வேணா நம்ம ஏஆர்சி செலக்ட் பண்ண முடியும் இந்த ஒரு ஏவி ரிசீவர்ல. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா HDMI இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 5 HDMI இன்புட் உங்களுக்கு இதுல இன்பில்டாவே வந்துடும். ஸோ இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பனானா சாக்கெட், அதாவது ஸ்பீக்கர் கனெக்டிவ் எல்லாமே பனானா சாக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 7.2 அப்படிங்கிறதுனால 2 சப்வூஃபர் ப்ரீஅவுட் உங்களுக்கு இன்பில்டாவே இதுல வந்துடும். இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா 2 ஆப்டிக்கலும் 2 கோஆக்சலும் கொடுத்துருப்பாங்க. இதுலயுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீஅவுட் செக்ஷன் தான் இதுல நான் சொல்லுவேன். இந்த ஏவி ரிசீவர்லயும் 7 சேனலுக்கும் ப்ரீஅவுட் செக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் எதனா யூஸ் பண்றீங்க, ஒரு ஐஎன்டி ஸ்பீக்கர் பேக்கேஜ் எதனா யூஸ் பண்ணீங்கனாலும் ப்ரீஅவுட் செக்ஷன் எடுத்து நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதுல ஒர்த்தான ஒரு ப்ராடக்டா இருக்கும். ஆன்போர்ட்லயே இதுல இருக்கக்கூடிய நீங்க ஸ்பீக்கர் லைன்லயே கொடுத்து எந்த ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் கொடுத்தாலும் நல்ல ஒரு வாட்டேஜ்ல இருக்கும். ஸோ Yamaha பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் சவுண்டை பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ தாங்க அதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க மியூசிக்கா இருந்தாலும் சரி, மூவிஸா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த ஏவி ரிசீவரோட பிரைஸ் டீல் என்னன்னு பாத்துட்டீங்கன்னாலும் 25,000 சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்துட்டீங்கன்னா பயனியர்ல உங்களுக்கு மாடல் நம்பர் VSX923 அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். ஸோ இதுவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணும். 7 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நம்ம என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 ohmsல 100 வாட் சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 4K அல்ட்ரா ஹெச்ல பாசிட்டிவ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவர் பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஏவி ரிசீவர் தாங்க நானும் சொல்லுவேன். ஸோ இது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா USB ஆப்ஷன் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேக் சைட்ல காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு HDMI அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 7 HDMI இன்புட் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏஆர்சி சப்போர்ட் பண்ணதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல இன்புல்டாவே உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ ஒரு லேண்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பனானா சாக்கெட்ல உங்களுக்கு இன்பில்டாவே வந்துடும். இது ஒரு 7.2 அப்படிங்கிறதுனால 2 சப்வூஃபர் ப்ரீஅவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த ரிசீவர் பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ பயனியர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரிசீவர் தாங்க. பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கலும் ஒரு கோஆக்சல் அவுட்புட் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த ஏவி ரிசீவரோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,000 சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது பாத்துட்டீங்கன்னா டெனான்ல X2000 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இதுவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7.1 சேனல்ல சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல 7 ஸ்பீக்கர்ஸும் ஒரு சப்வூஃபரும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 100 வாட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்துட்டீங்கன்னா டெனான்ல X2000 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். 7.1 சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 7 ஸ்பீக்கர்ஸ் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்க முடியும். இது பாத்துட்டீங்கன்னா டெனான்ல ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரிசீவர் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsல 95 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ பாத்துட்டீங்கன்னா 4Kல பாஸ்டரும் பண்ணும், 4Kல அப்ஸ்கேலிங் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல HDMI பொறுத்த வரைக்கும் 6 HDMI இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ HDMI ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு அவுட்புட்ல ஏஆர்சி சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஆப்டிகல் இன்புட் உங்களுக்கு வந்துடும். இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா இது ஒரு 7.1 சேனல் அப்படின்றதுனால ஒரு சப்வூஃபர் ப்ரீஅவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த பனானா சாக்கெட்ல உங்களுக்கு கனெக்டிவிட்டியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு 7.1 சேனல் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ எனக்கு ஒரு 5.1லயே எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் ஆனா எனக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இருக்கணும் அப்படின்னாலும் இந்த நீங்க ஒரு ஏவி ரிசீவர் எடுத்துட்டு இது நீங்க 5.1 யூஸ் பண்ணிக்கலாம், 7.1 யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் நல்லா மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 21,000க்கு சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி இந்த 4 ஏவி ரிசீவரோட காமன் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட். இந்த ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த 4 ஏவி ரிசீவர்லயுமே உங்களுக்கு டால்பி, டிடிஎஸ், டால்பி டிஜிட்டல் பிளஸ், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ ஹெச்டி, ஸோ மல்டி பிசிஎம், எல்பிசிஎம் இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஓடிடில படம் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா டிஸ்க் வச்சு படம் பார்த்தாலும் இந்த 4 ஏவிரிஸை நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெயிட்டேஜ் நீங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டால்பி அட்மாஸுக்கு ஈக்குவலா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமே தவிர எந்த வகையிலையும் லோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஸோ இதுல இவங்க கொடுத்துருக்க இந்த 100 வாட்டேஜ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நல்லா பியூரா ஹேண்டில் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலா இந்த 4 ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம ஷார்ட்டா பார்த்துட்டோம். இந்த 4 ப்ராடக்ட்டுமே நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் இருக்குங்க. ஸோ எந்த வித கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நீட் அண்ட் கிளீனா தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டுன்னா சென்னை பல்லாவரத்துல தான் இருக்கு. ஸோ இது தவிர வேற எதனா நீங்க டெமோ பார்க்கனாலும் நேர்ல வந்து பாருங்க. இந்த 4 ப்ராடக்ட்டுமே ஆல் ஓவர் இந்தியா நாங்க கொரியர் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீட் அண்ட் கிளீனா பேக் பண்ணி எந்த வித டிஃபெக்டிவ் டேமேஜ் இல்லாம பக்காவா பேக் பண்ணி அமைச்சிட்டு இருக்கிறோம். பேமெண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா போன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது தவிர பாத்தீங்கன்னா இந்த 4 ப்ராடக்டோட பிரைஸ் டீல் வேணும்னு வச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதனா உங்களுக்கு டீட்டெயில் எதனா தேவைப்படுது, வேற எதனா ப்ராடக்ட் என்கொயரி தேவைப்படுதுனாலும் நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்திருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.